சார் எல்லாத்துக்கும் வணக்கம். விவசாயம் பண்றதுன்னா சாதாரண நினைச்சுக்காதீங்க. அந்த தம்பி பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வாழைத்தாரை கொண்டு வந்து தண்ணிக்குள்ள உளுந்து எந்திரிச்சு கை போலாம், கால் போலாம், என்ன வேணா நடக்கலாம். சரிங்களா? கால் சேத்துல சிக்கிடலாம். எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் விவசாயி வந்து உழைக்கிறாங்க சார். அந்த விவசாயிகளுக்கெல்லாம் வந்து இந்த வாழைத்தாரை வாங்குறாங்க, வாழைப்பழம் வாங்குறவங்க எல்லாம் வந்து என்ன இவ்வளவு ரேட்டா? 5 ரூபாயா, 4 ரூபாயா, 3 ரூபாயா? தேவையில்லாத உடம்புக்கு சரக்கு வாங்கி குடிக்கிறோம். சரிங்களா? பீஸா பர்கர்னு வாங்கி குடிக்கிறோம். அதெல்லாம் உடம்புக்கு தேவையில்லாத சாப்பிட்றோம். அதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதலான விஷயத்தெல்லாம் வந்து ஈஸியா வாங்குறோம். ஒரு மால் போறோம், தேட்டருக்கு போறோம், அங்க பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண பாப்கார்ன் இருக்கும், அது 200 ரூபாய் சொல்லுவான். ஈஸியா வாங்கி ஸ்டைலா சாப்பிடுவாங்க. ஆனா கஷ்டப்பட்டு 10 மாசம் 11 மாசம் ஒரு விவசாயி அந்த வாழைத்தாருக்காக போராடுறான். போராடி கஷ்டப்பட்டு மழையிலையும் வெயில்லையும் அதை பாதுகாத்து, காத்து வந்துன்னா பூரா வாழை முறிஞ்சிடும். இத்தனை கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த பலனுக்கு வரும்போது அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வரான் பாத்தீங்களா? இந்த மாதிரி விவசாயிகள் எல்லாம் வந்து பாராட்டியும் பரவாயில்லைங்க. சரிங்களா? அவங்க வந்து கேவலப்படுத்தாம அவங்க கிட்ட வந்து பேரம் பேசாம வாங்குங்க. சரிங்களா? நீங்க நல்லா இருப்பீங்க. ஏன்னா விவசாயியோட மகன்கிற இதுல நான் பேசுறேன். சரிங்களா? ரொம்ப நன்றி.